பில் வந்து ஆக்ரான் போகிறதுக்கு முன்னால் அவர் இந்த தியரி, அது என்ன தியரின்னா அந்த 3 விஷயங்கள், அவர் டாக்டர் சில்க்வர்த் சொன்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்றது, அடுத்து எபிதேச்சர் சொன்ன அதுக்கு தீர்வு என்ன. ஏன்னா இவர் பில் வந்து அப்போ ஆக்ஸ்ஃபோர்ட் குரூப் மீட்டிங் வந்து போயிட்டுருக்காரு. அங்கே போய் கொஞ்சம் குடிக்காமல் இருக்கார். ஸோ அந்த குரூப்பில் போயிட்டுருந்துட்டு இவர் சொபராகி அடுத்தவங்க எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி நிறையா குடியாரன்ட்டு இந்த 3 தியரியை வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருக்கார், சொல்லிக்கிட்டே இருக்கார். இப்போ அதுதான் உனக்கு வந்து பிரச்சனை இருக்குது, இதுக்கு தீர்வு இருக்குது, இந்த தீர்வுக்கு இது இருக்குன்ட்டு, அந்த தீர்வை நடைமுறைப்படுத்துறதுக்கான செயல் திட்டம் இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா இவர் சொல்கிற யாருமே வந்து இதுலேருந்து குடிப்பழக்கத்துலேருந்து வெளியில் வரல. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா இவர் குடிக்காமல் இருந்திருக்கார். அதான் ஒரு பெரிய பியூட்டி. ஸோ அப்போ தான் தெரியுது, ஒரு குடிநோயாளி இன்னொரு குடிநோயாளி உதவி பண்ணுறது மூலமாக குடிக்காமல் இருக்க முடியும் அப்படின்றது. ஸோ அவர் ஹாஸ்பிட்டலில் வெளியில் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் குரூப் மீட்டிங் போயிட்டுருக்காரு. பாபா நிறையா வேலை பார்த்துருக்காரு. ரோட்டில் சும்மா குடிச்சிட்டு மட்டையாக கீழே கிடப்பாங்க, அவங்களெல்லாம் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துறது, அப்புறம் மீட்டிங் கூப்பிட்டு போகிறது, இப்படியே தான் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஸோ அப்போ ஒருத்தருமே அந்த குடியை விட முடியல அப்படின்னா இவருக்கு அது ரொம்ப கடுப்பாயிடுச்சு. இப்போ ஒய்ஃப்கிட்ட போய் சொல்கிறாரு, ஏம்மா நான் இனிமேல் எல்லாத்தையும் கொஞ்சம் இது சொல்லிகிட்டு இருக்கேன், நான் குடியை விட்டுட்டேன், நான் எப்படி விட்டுட்டேன், அதுக்கு என்ன பிரச்சனை, அதுக்கு தீர்வு என்ன, எல்லாத்தையும் சொல்கிறேன், ஆனால் ஒரு வயலும் கேட்க மாட்டாங்களே அப்படின்றாரு. அப்போ அந்த அம்மா சொல்லுது, ஏன்பா நீ போய் அந்த டாக்டர் சில்க்வர்த்திட்டே போய் பேசு, அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்னது. இவன் நேராக அங்கே போய் சில்க்வர்த்திட்ட போய், ஏங்க இந்த மாதிரி நீ வந்து பிரச்சனையை பற்றி சொன்னீங்க, எப்படி சொன்னார், இது ரெண்டையும் வச்சுட்டு நான் ஆக்ஸ்ஃபோர்ட் குரூப்பில் மீட்டிங்லாம் போனேன், இப்போ நான் குடிக்காமல் இருக்கேன், நான் இதை போய் மிச்ச குடியில் கஷ்டப்படுறவங்க போய் சொல்கிறேன், யாருமே கேட்க மாட்டுறாங்களே அப்படின்றாரு. அப்போ டாக்டர் சில்க்வர்த் சார், ஆமாம் பில்லு நானும் கேள்விப்பட்டேன், நீ சும்மா ரோட்டில் குடிச்சிட்டு வரீங்கன்னா தூக்கிட்டு போய் மீட்டிங் கூப்பிட்டு போகிறதா கேள்விப்பட்டேன், பட் எது இருந்தாலும் கட்டினாலும் இப்போ வந்து நீ வந்து குடிக்காமல் இருக்க, உன்னோட கதையை போய் அவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருக்க, அதுக்கு என்ன பிரச்சனை, அதுக்கு தீர்வு என்ன, ஆன்மீக விழிப்புணர்வு இதெல்லாம் பற்றி பேசுகிறேன். ஸோ அவங்க மித்தவங்களுக்கு உதவி பண்ணுறதுனால தான் நீ இது நாள் வரைக்கும் குடிக்காமல் இருக்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இவர் போய் எல்லாமே இப்போ சொல்கிறது என்னென்னா, இந்த இவருக்கு ஏற்பட்ட அந்த திடீர்னு ஒயிட் லைட் வந்தது, இந்த ஆன்மீக அனுபவம், அதுதான் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த முதல்ல அந்த 2 பிரச்சனை வந்து இவருக்கு தெரிஞ்சிருக்கு. பிரச்சனை என்ன, அந்த உடல் ரீதியான அலர்ஜி, அதுபோக எபி சொன்னது எல்லாமே இவர்கிட்ட இருக்குது. ஆனால் இவர் போய் அந்த குடியானோட சொல்கிறது என்ன அப்படின்னா, ஆன்மீக விழிப்புணர்வு வந்துச்சுன்னா இதில் வந்து விட்டுடலாம், உயர்ந்த சக்தி வேணும் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருந்திருக்காரு. ஸோ இப்போ இதை இந்த டாக்டர் வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு, இல்லை நீ இப்படி தான் சொல்லிட்டு ஸ்பிரிச்சுவலை பற்றி பேசிகிட்டு இருக்க, ஸோ நீ வந்து முதல்ல வந்து அந்த குடி நோயின்றதை பற்றி முதல்ல தெளிவாக சொல்லலை, அவங்களுக்கு வந்து அந்த உடல் ரீதியான அலர்ஜி ஏற்படுது, இந்த மன ரீதியான வெறி இருக்குது, இந்த விஷயங்கள் முதல்ல சொல்லு, ஆன்மீகத்தை ஃபஸ்ட்டு பேசாத. ஸோ இவங்க இதை வந்து கொஞ்சம் காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு நீ அந்த ஆன்மீக விஷயத்தை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எல்லா குடிநோயாலையும் கேட்குற 2 கேள்வி. ஒன்று, நான் எனக்கு தேவையான அளவு மட்டும் நான் எப்படி அடிக்கிறது, ஏன் என்னால் வந்து அந்த அளவுக்கு அளவோடு குடிக்க முடியல. 2வது, தேவையில்லை அப்படின்றதுல என்னால் வந்து ஸ்டாப் பண்ண முடியல, ஏன். இந்த 2 கேள்வி தான் வந்து நிறையா குடியாரம் வந்து இருக்கிறது. ஸோ அவங்ககிட்ட வந்து நீ இந்த இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண, உங்களுக்கு உடல் ரீதியான அலர்ஜி இருக்குது, இது ஒரு நோய், இந்த உடல் ரீதியான அலர்ஜினால் உங்களால் அளவோடு குடிக்க முடியாது, அதுக்கப்புறம் மன ரீதியான வெறி இருக்குது, அதனால் உங்களால் குடிக்காமல் இருக்க முடியாது அப்படின்றத 2ஐயும் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த உன்னோட ஸ்பிரிச்சுவலை பற்றி பேசு அப்படின்றாரு.
ரைட், சரி. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம தலைவர் பில் வந்து எங்கே வராருன்னா அக்ரானுக்கு வந்து போகிறாரு. நியூயார்க்லேருந்து அக்ரானுக்கு ஒரு தொழில் சம்மந்தமாக வந்து போகிறாரு. அங்கே போனால் தொழில் எல்லாம் கொலாப்ஸ்டு, எல்லாம் அவரை விட்டுட்டு போயிடுறாங்க. ஒரு பயங்கரமான பயம் வந்துருச்சு. பணம் இல்லை, இன்னும் ஹோட்டலில் பில் கட்டுறது கூட பணம் கிடையாது. ஸோ இப்போ வந்து அந்த பயம் வந்து அவரை திருப்பி குடிக்க தூண்டிடுமோன்ற ஒரு இது இருக்குது. திடீர்னு அந்த டயத்தில் அவருக்கு அந்த யோசனை வருது. இந்த டாக்டர் சொன்னது எல்லாத்தையும் நீ குடிக்காமல் இருந்தால் இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்லு அப்படின்றாரு. ஸோ அப்போ அவருக்கு அந்த மெசேஜ் வர்றப்ப இந்த குடி விஷயத்தையும், இந்த குடி பிரச்சனையையும், அதுக்கு தீர்வு என்னையும் இன்னொரு குடிகாரன்ட்ட போய் சொன்னேன்னா நான் குடிக்காமல் இருப்பேன் அப்படின்றது அவருக்கு அந்த ஒரு யோசனை வந்து வருது. அந்த டாக்டர் சில்க்வர்த் சொன்னது, ஒரு குடிநோயாளி தான் இன்னொரு குடிநோயாளியை வந்து உதவி பண்ண முடியும், எந்த ஒரு மனித சக்தியும் உதவி பண்ண முடியாது அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் வந்து அவருக்கு மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ ரெண்டாவது வந்து அவர் அந்த அக்ரான் போனது எல்லாமே அங்கே போய் பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு. மேஃப்ளவர்ன்ற ஹோட்டலில் தங்கியிருக்காரு. அந்த ஹோட்டல் லாபியில் நிற்கிறார். பயங்கரமான சோகம், பயம், மன அழுத்தம் எல்லாத்தையும் பார்க்குறாரு. கையில் காசு எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறாரு. ஹோட்டலுக்கு பில் கட்டுறது கூட காசு கிடையாது. ஸோ இந்த பயங்கரமான பிரச்சனை இருக்கும்போது கீழே வந்து ஒரு பார் இருக்குது. நல்ல மியூசிக் சவுண்டு, எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரே சிகரெட்டு புகை. இந்த அட்மாஸ் எல்லாம் பார்த்தோன்னே அவர் மைண்டு சொல்கிறது என்ன அப்படின்னா, அவர் மூளை சொல்கிறது, எல்லாம் நம்மளை மாதிரி ஆளுங்க தாங்க இருக்காங்க, போய் அவங்க கூட போய் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற அவருக்கு ஒரு மைண்டு வந்து ஓடுது. அவரும் வந்து கதவு வரைக்கும் போகிறாரு. அதுக்கப்புறம் திருப்பி டக்குன்னு ஞாபகம் வருது, ஸோ நம்ம குடித்தா என்ன ஆகும், ரொம்ப மோசமான நிலைமையில் அங்கேருந்து இங்கே வந்தோம் அப்படின்றத யோசிக்கிறாரு. ஒவ்வொரு தடையும் அவர் வந்து அடுத்த குடிநோயாளிக்கு உதவி பண்ணும்போது அவங்க குடிக்காமல் இருக்காங்களோ இல்லையா, பட் இவர் வந்து குடிக்காமல் இருந்திருக்காரு. ஸோ அப்போ என்ன அப்படின்னா, அவர் அந்த டயத்தில் முடிவு எடுத்துட்டாரு, நம்ம குடிக்காமல் இருக்கணும், இன்னொரு குடிநோயாளியை பார்த்து பேசணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ அந்த ஹோட்டலில் எல்லா ஹோட்டலையும் பார்த்தா அங்கே வந்து ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க. யூஎஸில் எல்லாமே சர்ச் ஃபாதர்ஸ் லிஸ்ட்டு, இந்த மாதிரி ஹெல்ப்லைனு, இந்த மாதிரி வந்து ஹோட்டல் லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் பார்த்துட்டு ஒவ்வொரு ஃபாதராக பேசுகிறாரு. இது மாதிரி யாராவது ஆள் இருக்காங்களா அப்படின்ட்டு. அப்போ வந்து ஒரு லேடி ஹென்ரியா சிப்ரல்லா அப்படின்ட்டு ஒரு ஹென்ரியட்டா சிப்ரல்லா அப்படின்னு ஒரு லேடி இருக்காங்க. அவங்கள்ட்ட பேசுகிறாரு. அந்த லேடி சொல்கிறாங்க, ஆமாப்பா, இங்கே எவனே மாதிரி ஒரு ஆள் குடியில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் தான் யாருன்னா டாக்டர் பாபு. ஸோ அப்போ அந்த அம்மா வந்து பாபு ஒய்ஃப்கிட்ட பேசிட்டு டயத்தை கேட்குறாங்க. அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, அவர் நாள் தான் வந்து எங்கள் மதர்ஸ் டே ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. பயங்கரமாக நம்ம ஃபுல்லாக போதை, நேற்று ஃபங்க்ஷனை ஃபுல்லாக போதை அடிச்சுட்டு பில்லு வந்து பாபு வந்து மட்டையை படுத்து தூங்கிட்டுருக்காரு. இப்போதைக்கு அவரால் எந்திரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. லேடி சொல்கிறாங்க, நியூயார்க்லேருந்து வந்திருக்காருமா ஒருத்தர், அவர்கிட்ட பேசுன்றாரு. இவர் வந்து பயங்கரமான குடியில் கஷ்டப்பட்டு இப்போ விட்டுட்டு இருக்கார். இவர் வந்து இந்த விஷயத்தை இன்னொருத்தருக்கு சொல்கிறது மூலிமா இவர் வந்து குடிக்காமல் இருக்க முடியும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த லேடி வந்து பாபு ஒய்ஃப்கிட்ட வந்து சொல்கிறாங்க. சரி அப்படின்னா அப்போ நாளைக்கு வர சொல்லுங்கள், இன்றைக்கி ஒன்றும் முடியாது அப்படின்றாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பாபு படுத்துருக்காரு. சொல்கிறாரு ஒய்ஃப்கிட்ட, மேலே அவனுக்கு ஒரு 15 நிமிஷம் டைம் தரேன், என்னால் நான் அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்றாங்க. ஸோ பாபோட ஒய்ஃப் வந்து அவர் பேர் அண்ணு, கூப்பிட்டு போயிட்டு பில்லையும் பாபையும் ஒரு ரூமில் வச்சு பேச விட்றாங்க. பில் வீட்டில், இது பாபு வீட்டில் தான். ஸோ கிட்டத்தட்ட அந்த 15 மினிட்ஸுன்றது வந்து ஒரு 6 ஹவர்ஸாக பேசியிருக்காங்க. ஏன்னா பாபு கொடுத்த டைம் வந்து 15 நிமிஷம் தான் நான் வந்து என்னால் பேச முடியும். அதுக்கு மேலே எனக்கு படுக்கணும், கை கால் நடக்குது, அடுத்து சரக்கு அடிக்கணும், அந்த நிலைமையில் இருக்கார் அவர், ஃபுல் ஹேங் ஓவரில்.
ஆனால் உட்காந்து ஒரு பில்லு வந்து அவர் பேச ஆரம்பித்த உடனே அந்த ஆர்வத்தில் 6 மணி நேரம் தொடர்ந்து உட்காந்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து அவர் பாபு வந்து வெளியில் வந்துட்டு சொல்கிறாரு, ஸோ இப்போ தான் முதல்ல ஒரு மனுஷனை பார்க்குறேன், அவனுக்கு எல்லாமே கரெக்டாக தெரிஞ்சிருக்கு, அவனுக்கு என்ன நடந்தது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, பிரச்சனை எல்லாமே. ஏன்னா பாபு வந்து ஆல்ரெடி அவருக்கு ஏற்கனவே வந்து அந்த ஆக்ஸ்போர்ட் குரூப்பை பற்றி தெரியும். அந்த ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக விழிப்புணர்வு,